ஐயா உங்கள் பேருங்கய்யா? என் பேர் வெங்கடேஸ்வராஜாங்கய்யா. சரிங்கய்யா. நாங்கள் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றோங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் தேவதானப்பட்டி மூங்கிலணை அருள்மிகு மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவிலோட மூத்த அர்ச்சகர் வாரிசுதாரர்களில் நான் மூத்த பையங்கய்யா. சரிங்கய்யா. நாங்கள் அங்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு ஐயாவை பார்க்கணும்னு சொல்லி அவர் ஃபோட்டோவை பார்க்குற இடம் டிவியில் பார்க்கையிலெல்லாம் வேண்டிக்கிட்டே இருப்போம். நானும் என் வீட்டுக்காரம்மாவும் வேண்டிக்கிட்டே இருப்போம்யா. அதற்கான சந்தர்ப்பமே கிடைக்காம போய்கிட்டே இருந்துச்சுங்கய்யா. அப்போ திடீர்னு என்னோட வீட்டுக்காரம்மாவுக்கு திடீர்னு ஒரு சுகர் கூடி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி இதை வந்துருச்சுங்க. வந்த பிறகு மதுரை வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஐயாவையும் கும்பிட்டு காமாட்சியும் கும்பிட்டு எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு நான் போயிட்டு தியானம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. அப்போ ரொம்ப முடியாமவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டு வந்துட்டு வீட்லேயும் கொஞ்சம் வாய் பேச முடியாமல் எல்லாம் இருந்தாங்க. நான் மனசு வறுத்து ஒரேடியாக நேராக ஐயாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்துட்டேங்க. இங்கே வந்துட்டு பழனியில போய் ஐயாவையும் தரிசனம் பண்ணிட்டு இங்கேயும் வந்துட்டு ஐயாக்கிட்ட எல்லாத்தையும் என் லைஃபவே அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் குடும்பத்தெல்லாம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. திருப்பி ஒரு வாரம் கழித்து திருப்பி என்னைய விடலை. திருப்பி வந்து நேராக பழனி மலை போயிட்டு ஐயாவை கும்பிட்டுட்டு திருப்பி ஐயாக்கிட்ட வந்து அன்றைக்கி அமாவாசை மறுநாள் அமாவாசைங்க. அன்றைக்கி இருந்துட்டு தங்கிட்டு போனீங்க. போகவும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சுற்றி இருந்த எல்லா பேட் வைப்ரேஷனும் எல்லாமே மாறிடுச்சுங்க. என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் நல்ல குணமாயிட்டாங்க. 3ஆவது தடவை வரையில் ஒய்ஃபு பிள்ளைங்க பசங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து பழனி மலை போயிட்டு ஐயாவை வந்து பார்த்துட்டு இங்கேயே தங்கி இருந்துட்டு ஈவினிங் தான் இங்கே போனோம். இன்னைக்கு வந்திருக்கேங்க. நான் அடுத்த செவ்வாய்க்கிழமை தீபாவளி நைட்டு கிளம்பி வந்து இங்கேருந்து அமாவாசைக்கு இங்கேருந்து போகலாம். இன்னும் வரும் காலங்களில் பௌர்ணமியும் அமாவாசைக்கும் வந்து போகிறதா நாங்கள் மனசில் வேண்டியிருக்கோங்க. இதுக்கு இடையில வந்துட்டு எங்கள் கோயில் காவக்காரவங்க, பரம்பரை காவக்காரவங்க, அவர் வந்து போலீஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அவருக்கு வந்து திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை கால் இதாகிட்டு ரொம்ப முடியாமல் கிடந்தாருங்க. அப்போ நான் கும்பிட்டுட்டு போயிட்டு எல்லாத்தையும் அந்த கஷ்டப்படுறவங்களாம் பார்க்கையில் அங்கேருந்து ஐயாக்கிட்ட தியானம் மூலியமாக இல்லை ஐயாக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்களுக்கு நல்லதை கொடுங்கய்யா, அவங்களுக்கு காப்பாற்றி கொடுங்கய்யா, அவங்களுக்கு காப்பாற்றி கொடுங்கய்யா, இவங்களுக்கு அந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. அதே மாதிரி பாருங்கள், அவங்கள ஒரு நாளைக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேங்க. நான் இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன். அவங்க எங்கள் பக்கத்து வீட்டு வாசலில் உட்காந்துருக்காரு. அவர் வாக்கிங் வந்தவர் அங்கே உட்காந்துருக்காரு. நேராக போனது எங்கள் வீட்டு கேட்டை கூட திறக்காமல் நேராக போனது, இந்த மாதிரி நான் கணக்கம்பட்டியில் ஐயாட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க திருநீர்னு எல்லாருக்கும் பூசி விட்டுட்டு அப்போ சொல்கிறேன், ஐயாவுக்கு வந்து கடுங்காப்பி தான் பிடிக்கும்னு ஒரு பேட்டியில் பார்த்தேன். நான் அவருக்கு எல்லாம் கடுங்காப்பி டெய்லி வச்சு நான் நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லையில் அவங்க வீட்டிலேருந்து 2 கடுங்காப்பி கொண்டு வந்து, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க போட்டு வச்சுருந்துருக்காங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஐயா. அப்போ ஐயாவே வந்துட்டாருங்கிறது மனசில் இதாகிடுச்சு. அதுக்கடுத்து இப்போ டெய்லிங்க நான் ஐயாவோட திருநீரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு டெய்லி நான் இப்போ வீட்டில் பூஜை பண்ணையில் சரி நைவேத்தியம் பண்ணையில் ஒரு கிளாஸில் ஒரு சிட்டிகை ஐயாவோட திருநீர், ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் போட்டு கலந்துட்டு வீடெல்லாம் தெளிச்சிருவேங்க. இது போல் எல்லாத்துக்கும் சொல்லி அவங்க வீட்டில் இருந்த பேட் வைப்ரேஷன்லாம் போய் எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்படி எல்லாருக்கும் ஐயாக்கிட்ட இருந்து வாங்கி சேவை செய்யணுங்கிற ஒரு காமாட்சி அம்மா மூலியமாகவும் சிவன் மூலியமாகவும் ஐயா மூலியமாகவும் சேவை செய்யணும்னு ஐயாட்ட வேண்டிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அடைஞ்ச நற்பலனை எல்லா மக்களும் அடையணும், உலக மக்கள் எல்லாம் அடையணும் அப்படிங்க. ஐயா, உங்க அனுபவத்துல என்ன முழுமையா உணர்ந்தீங்க ஐயாட்ட? எனக்கு வந்துங்கய்யா, அவர் வந்து ஒரு சந்தன வாசனை மாதிரி என்னை வந்து உராசிட்டு போகிற மாதிரி அது சில இது பார்த்துருக்கேன். அதே மாதிரிங்க சொல்கிறது எல்லாமே நடக்கும். ஐயாவை நினச்சி எல்லாத்தையும் நினச்சி ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேன்னா அது நடக்கும். ஏற்கனவே நாங்கள் பூஜையில் வந்துட்டு திருநீர் கொடுக்கையில் சில வாக்குகள் சொல்லுவோம். அது அங்கே எல்லாத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி இப்போ ஐயா அவங்க சன்னதிக்கு போயிட்டு வந்து அந்த திருநீர் எல்லாம் பழனி மலை திருநீர், எங்கள் காமாட்சி கோயில் திருநீர் எல்லாம் கலந்து வச்சு ஒருத்தருக்கு நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஐயா பேரை சொல்லையில் அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் நான் பார்க்குறவங்கள நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவங்களை நான் வந்து கூப்பிட்டு வந்தேன், போலீஸ்காரர் கூப்பிட்டு வந்தீங்க. நல்லா, அதாவது இப்போ எப்படி இருக்காருங்க அவரு? இப்போ கூட்டு வந்து அங்கேருந்து எப்பயுமே அவர் ஆளுக்கு கையில் பிடிச்சிதான் என் கூட்டு வரணும். இப்போ இங்கே வந்து கால பூஜை முடிச்சுட்டு அவரை கம்பியை பிடிச்சி நடக்க சொன்னோன்னே நடந்துட்டாருங்க. நம்ம தாத்தா சொன்னார், நடந்துட்டார். கையை விட்டுட்டு நடந்தோடனே நடந்துட்டாருங்க.
இப்போ அன்னதானத்துலேருந்து சாப்பிட்டு அவராக கொஞ்சம் நடந்து வந்துட்டார். அவருக்கு பூரண குணமாயிரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது எதிர்பார்க்காத தரிசனம் எங்களுக்கு கொடுத்தாருங்க. சரிங்க. எதிர்பார்க்காத தரிசனம் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம சேவாதாரிகளும் சரி எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. 2 பூஜைக்கும், கால பூஜைக்கும் உச்சகால பூஜைக்கும் 2 பூஜைக்குமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லா அன்னதான திட்டங்கள்லாம் நல்லா நடக்குது. இப்போங்கய்யா நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய மக்களுக்கு கோயில் அங்கே விபூதி எல்லாம் கொடுப்பீங்க, நிறைய பேர் கேட்டால் சில இதெல்லாம் சொல்லுவீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ ஐயா வந்து கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரும்பாலான ஒரு பக்தர்களுக்கும் சரி, உங்கள் வீட்டு பக்தர்களுக்கும் சரி, பொதுவாக என்ன சொல்ல வரீங்க? கணக்கு என்ன பிரச்சனை இல்லைனா நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. நீங்கள் அங்கே இங்கே கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வாங்க. ஐயா மண்ணை நீங்கள் மிதிச்சுட்டு வந்தாலே போதும். இதுலேயும் ஒரு நாள் அங்கே பௌர்ணமி அமாவாசைக்கு புனர்வச்ச நட்சத்திரத்துக்கு அங்கே தங்கி வந்தீங்கனாலே அதை காட்டிலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். மாதம் முடிகிறவங்க மாதம் ஒரு தடவை கூட போயிட்டு வாங்க. அவங்க வசதியை பொறுத்து ஐயாவை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐயாவை எப்படி தெரிய வந்தது? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டிவி மூலியமாகவும் அந்த இது மூலியமாகவும் தாங்க. அதாவது நம்ம ஒரு 40 வருஷமா ஒரு இதுலேருந்தே நான் தியானம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு 9th படிக்கையிலேருந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெர்ப்பப்பாய் எல்லாம் பண்ணி அதில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இடையில வந்து இந்த பாத யாத்திரைக்கு சேவா குரூப்புக்கு வருவேன். வந்துட்டு மலை ஏறிக்கிட்டு இருக்கல, இளந்தாரியாக இருப்பேன், ஒல்லியாக இருப்பேன். அப்போ ஏறி போய்கிட்டு இருக்கல எனக்கு பேர்வாய் தூரத்தில் ஒரு படவடப்பு மாதிரி வந்துருச்சுங்க. அதுலேருந்து நம்ம வந்து பழனிக்கு போகாமல் திருச்செந்தூருக்கே போய்கிட்டு இருந்தேங்க. வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை போய்கிட்டு இருப்போம். இப்போ மேரேஜ் ஆகி பேரம்பேத்தியெல்லாம் பையங்க 2 பையங்களுக்கும் ஐயா நல்ல முறையில் மேரேஜ் பண்ணி வச்சாரு. 2 பேத்தி இருக்குங்க. இப்பயும் திருச்செந்தூருக்கு தான் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் ஐயாவை பார்க்கணும் மனசுக்குள்ள வந்து இந்த ஃபோட்டோ வீடியோவெல்லாம் பார்க்கையில் ஐயாவை எப்படி போய் பார்க்க, எங்கே பார்ப்போம், எப்படி என்னான்னு இது பண்ணிக்கிட்டே இருக்கையில் இந்த என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாத போன இது வந்தோடனே எப்படி நான் வெளியேறினேன், எப்படி இங்கே வந்தேன், எப்படி என்ன பண்ணேனே எனக்கு தெரியாதுங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பழனியில் ஐயாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்மளால அன்னைக்கே ஏற முடியல, இன்றைக்கி வெயிட் போட்டோம், வயசு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம ஏற முடியாதோ, இதில் விஞ்சில் போயிடுவோன்னு விஞ்சுக்கு போகிறீங்க. விஞ்சுக்கு போகையில் ஒரு 4000 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ செக்யூரிட்டி கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்டேன். கேட்கல அவங்க சொன்னாங்க 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. சொன்னோன்னே இல்லை, ஐயா வந்து நம்மளை நடந்ததே யாரை சொல்லியிருக்காரு, சித்தரையா வந்து நம்மளை நடந்ததே யாரை சொல்லியிருக்காரு, அவர் எல்லாம் பார்த்துக்கிறவாருன்னு சொல்லிட்டு நேராக வந்ததும் முன்னாடி படி முன்னாடி நின்று விநாயகரை வேண்டிட்டு ஐயாவை வேண்டிட்டு எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது, என்னைய நீங்கள் தான் தரிசனம் பார்த்து கூட்டு வந்து கீழே இறக்கி விடணும் சொல்லிட்டு ஏறினீங்க. எப்படி ஒரு 4 இடத்துல உட்காந்து தான் போனேன். எப்படி மேலே ஏறினு எனக்கு தெரியாது. ஐயா முருகனை போய் 2 தடவை தரிசனம் பார்த்துட்டு 10 நிமிஷத்துல கீழே இறக்கி வந்துட்டு அப்போ வந்துட்டு அதுக்கடுத்து 2வது தடவை அமாவாசைக்கு வந்து இங்கே இருந்து 3வது தடவை என் ஒய்ஃபு பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி விஞ்சுக்கு போறீங்க. ஒய்ஃபு வந்து டாக்டரு வெயிலில் போகக்கூடாது, எந்த வேலையை செய்யக்கூடாது, வெயிலில் போனால் மயக்கம் ஸ்ட்ரோக் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கய்யா. அப்போ நம்ம விஞ்சில் கூட்டு போயிருந்துச்சு. அதே மாதிரி விஞ்சுக்கு போகிறேன், அதே மாதிரி கூட்டமாக இருக்குது, விஞ்சில் போய் உட்காந்து கூட போயிடலான்னு. அப்பயும் 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகின்றாங்க. அப்போ என் ஒய்ஃபு சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பசங்கள்லாம் குழந்தைய தூக்கிட்டு நடந்து மேலே போயிட்டாங்க. என் ஒய்ஃபு சொல்கிறாங்க, நம்ம நடந்து போவோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை உனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா சரி, அதெல்லாம் முருகன் பார்த்துக்கிடுவாரு, கணக்கம்பட்டி ஐயா பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு என் ஒய்ஃபு சொல்கிறாங்க. ஐயா நடந்தே கூட்டு போ, கையை பிடிச்சி கூட்டு, எந்த இது இல்லாமல் ஏறி வந்துட்டாங்க. ஒரு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டு எந்த இது இல்லாமல் ஏறி வந்துட்டாங்க. அப்புறம் அங்கே ஐயாவை பார்த்துட்டு திருப்பி வந்து இங்கேருந்து ஐயாக்கிட்டேயே இருந்துட்டு ஈவினிங் தான் போனோம். அன்றைக்கி தங்கி வரதா இருந்தால் சின்ன குழந்தைகள்லாம் இருந்ததுனால இப்படி நிறைய அற்புதங்கள் நிறைய வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம சொல்லி விடுறவங்களுக்கு எல்லா நாள் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுலேருந்துங்கய்யா நீங்கள் ஆணித்தரமா என்ன உணர்ந்தீங்க ஐயாவை? உங்க மனசுல என்ன ஒரு எத்தனையோ பக்கம் போயிருப்பீங்க. ஆமா. ஆனா ஐயாட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனசனுடைய கான்ஃபிடென்ட் உங்களுக்கு என்ன தோணுது? ஆமாங்க, அதாவது இப்போ ஐயாவை நம்பிட்டா எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுங்க. ஒரு
ஒரு இறக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவங்களை கூட நம்ம ஐயா கிட்ட அனுப்பி வச்சோம்னாலும் நம்ம கூட்டிட்டு வந்தோம்னாலும் ஐயா சரி பண்ணி விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். அது வந்து அந்த தெய்வீக இதில் இருக்கிறவங்களுக்கு, அந்த உணர்றவங்களுக்கு, உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த இது தெரியும். அந்த இப்போ ஐயாவே நம்மளை இங்கிட்டு போறாருன்னா நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ், ஒரு வாடை இது கொடுப்பாருங்க. சில அதர் பேஷண்ட்டுக்கு அது தெரியாது. நம்ம ஐயா நினப்புலையும் ஆன்மீக தலைமுறையா ஆன்மீக சேவாவளி இருக்கிறதுனால அந்த உணர்வுகள் வந்து நமக்கு நல்ல முறையில் தெரியும். இப்போ அடுத்து வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அடுத்து வர்றவங்களை வந்து அவங்களால முடிஞ்ச சேவா வந்து செய்யணும். அவங்களுக்கு என்ன முடியுதோ அங்கே வந்து கிச்சன்லேயோ அதுலேயோ சேவா செய்யணும். வந்து ஐயாவை நம்பி முழுமையாக நம்பி. எந்த மாதிரி சேவைங்க? அதாவது பாத்திரம் துளக்கிறது, விறகு, மற்ற போன வந்தது சில நேரம் சப்ளை கூட பண்ணலாம். அவங்களால முடிஞ்ச சேவை வந்து செய்யணும். அது ஒன்று. அதாவது இங்கே வர்றவங்க முழுமையாக ஐயாவை நம்பி வரணும். முழு நம்பிக்கை இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும். இந்த இது என்னை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் எதுவும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா அவங்கள கட்டாயம் கைவிட மாட்டாங்க, கூடயே இருப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை டச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது நாங்கள் சேவை செய்ய நோக்கம் என்னங்க? அது சேவை செய்கிறது வந்து ஐயாவுக்கு செய்கிற பணிவாட அந்த இது வந்துங்க. அதுலேயும் அவர் வந்து கொடுப்பார். அவர் வந்து இன்னும் சேவை செய்யுங்கிற ஆர்டரும் இதுவும் கொடுப்பாரு. அதனால அவங்களோட ஒரு பாவ கர்மங்கள் தீர்ந்து, அவங்களோட உள்ள நோய் நொடிகள் தீர்ந்து, அவங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீர்ந்து படிப்படியாக அவங்க முன்னேறதுக்கான இது. ஏன்னா அந்த சேவையும் நம்ம போய் செய்யணும்னு போனாலாம் கிடைச்சிடாது. அவர் பார்த்து கொடுப்பார். அவர் பார்த்து இந்த சேவை அவருக்கு கிடைக்கணுங்கிற பாக்கியம் இருந்தால் அது கிடைக்கும். இங்கே கூப்பிடுவாங்க. அவங்க சொல்லையில ஒரு 10 பேர் போவாங்க. ஆனால் நமக்கு முன்னாடி 10 பேர் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா நமக்கு அன்னைக்கு பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம போகையில் அங்கே ஃப்ரீயாக இருக்குது நம்ம இதுன்னா ஐயா நமக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இதனால நமக்கு ஒரு கர்ம வினை தீருது, நமக்கு ஒரு நல்லது எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நமஸ்காரம். श्री सद्गुरुवे चरणम्.